உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வெளி வாசிப்பு திட்டத்தின் 152ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் 10ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். சபை உரையாளரில் 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் 2 அதிகாரங்கள் வாசிப்போம். கூடவே திருப்பாடல் 8ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? சாலமன் அரசர் கோயிலை கட்டி முடிச்சிட்டாரு. அவர் அந்த கோயிலை அர்ப்பணிக்கவும் செஞ்சிட்டாரு. அன்பார்ந்தவர்களே, அவருடைய இந்த ப்ரீஸ்லி ப்ரேயர் இருக்குது பாருங்கள், அது முடித்தது. ஆக்சுவலாக இந்த கோயிலுடைய மகத்துவத்தை நமக்கு தெரியல. இந்த கோயில் ஆதாமுக்கு ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை, நோவாவுக்கு, ஆபிரகாமுக்கு, மோசேவோடு, தாவீதோடு, இந்த முக்கியமான 5 மேஜரான கவனன்ஸ், இந்த 5 உடன்படிக்கையினுடைய ஒரு ஒத்துமை, ஒரு முழுமையை நம்ம அங்கே பார்க்க முடியும். தற்காலிகமாக பின்னாடி அது முழுமையான ஒரு நிறைவுக்கு வருவது ஆண்டவர் இயேசுவில். ஸோ யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் தான் எல்லாமே அவங்களுக்கு. இதை விட பெரியது எதுவுமே கிடையாது. அரசன் கூட இந்த கோவிலுக்கு கீழே தான். ஸோ அவங்களுக்கு கோவில் தான் பெருசு. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், இங்கே கோவிலை விட ஒன்று பெரியது நின்று கொண்டிருக்கிறது. அவரை சொல்கிறாரு, யூதர்களை பொறுத்த வரைக்கும் கோயிலை விட ஒன்று பெருசு அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான். மற்றது எல்லாமே இந்த உலகத்தில் கோயிலுக்கு கீழே தான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கோயில் தான் எல்லாமே. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இங்கே கோவிலை விட, உங்களோட கோயிலை விட இங்கே பெரியது நின்றுக்கிட்டு இருக்கு, நான் தான் அப்படின்றார். அப்படின்னா நான் ஹீஸ் கிளைமிங் டு பி காட். ஆண்டவர் இயேசு தன்னையே கடவுளாக அங்கே சித்தரித்து காட்டுகிறார். அதனால தான் யூதர்களால் அதை ஏற்றுக்க முடியல. கோயிலை விட பெரியவனா நீ அப்படின்னு சொல்லி யாருமே இந்த மாதிரி ஒரு கிளைம் பண்ணல. எந்த இறைவாக்கினர்களும் இப்படி சொன்னதே கிடையாது. ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி சாலமன் கட்டி முடித்தது இஸ்ரேலினுடைய, நம்ம மொத்த பைபிளினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய உச்சக்கட்டத்தில் நம்ம நிற்கிறோம். இதுக்கப்புறம் படிப்படியாக சரிய ஆரம்பிக்கும். அதாவது ஆதாமில் துவங்கி அப்படியே போனிச்சு உச்சத்துக்கு போயிட்டு எல்லாமே நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போ திரும்ப படிப்படியாக சரியும். எப்படி சரிய போகுது? சாலமன் அரசரினால தான். நம்ம பிரசங்கியில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த சபை உரையாளரில். அதாவது ஞானத்தை வைத்து கொண்டு கடவுள் மேலே மூளை இருக்குது, ஆனால் மனசு இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மைண்டுக்கு எல்லாம் தெரியுது, புத்திக்கு, ஆனால் மனசுக்கு கடவுள் மேலே அன்பு இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். இன்றைக்கி சாலமன் ஆண்டவர் அரசர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய 4 கட்டளைகளை கொடுப்பார். எங்கே? மோசே வழியாக இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 16-18 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று தான் தாவீது மீறினார். என்னது? நிறைய மனைவிகளை கொள்ளக்கூடாது. அவர் நிறைய மனைவிகளை வைத்திருப்பார். அதுதான் பிரச்சனையாச்சு. சாலமன் அந்த தவறையும் செய்ய போவார், செஞ்சிட்ருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2வது தவறு அவர் என்ன செய்வார்? நிறைய பொண்ணும் பொருளும் வெள்ளியும் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த 2வதுல தாவீது அரசர் மாட்டில், சாலமன் அரசர் மாட்டினார். 3வது பாவம் அவர் என்ன செஞ்சார்? படைகள், குதிரை, தேர்கள் இதெல்லாம் அவருக்குன்னு சேர்த்து வச்சுக்கூடாது. ஏன்னா நம்பிக்கையை அது மேலே போயிடும். நமக்கு இவ்வளோ பெரிய படம் இருக்குது, அது மேலே போயிடும். நமக்கு இவ்வளோ பொண்ணும் செல்வமும் இருக்குது, இதுக்கு மேலே அதில் போயிடும். அதனால தான் ஆண்டவர் அது வேண்டான்னு சொல்கிறாரு. அதை கேட்காம தாவீது அரசர் பொண்ணின் மேலே அவருக்கு விருப்பம் இல்லை, படைகள் மேலே அவருக்கு விருப்பம் இல்லை. சாலமன் அரசர் அதுலேயும் மாட்டினார். ஸோ 3 பாவங்கள் அவர் செஞ்சார். 4வது கட்டளை என்ன ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, மோசே கொடுத்த இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு, லேவியர்கள்கிட்ட இருந்து எடுத்து வாங்கி கொண்டு அதை தன்னோடு வைத்து கொண்டு அதை இரவும் பகலும் படித்து தியானிக்கணும். அதன் வழியாக ஆண்டவருக்கு அஞ்சி அவர் முன்பாக நடக்கிறதுக்கு நீ கற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்களேன், இறைவார்த்தை படிக்கிறது எதுக்கா? ஆண்டவருக்கு மேலே ஒரு ஹோலியான ஒரு அஞ்சி, தீமையை விட்டு விலகி கட்டளைகளை கடைப்பிடிச்சு அவர் அன்பு செஞ்சு வாழணுமா. அப்போ பைபிள் படிக்க நம்ம கடவுள் மேலே பயம் வரும். பயம் வரும்னா ஒரு எதிர்மறையான பயம் இல்லை, கடவுள் இருக்காருன்றது நமக்கு ஆழமாக புரிய ஆரம்பிக்க நம்ம வாழ்வை நம்ம மாற்றிக்க ஆரம்பிப்போம். அதை பண்ணார் சாலமன் அரசர். ஏன்னா நம்ம அவருடைய எழுத்துக்கள்லேருந்து பார்க்குறோம், அவர் அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. பட் செயலில் காட்டல, அதுதான் பிரச்சனை. ஸோ இன்றைக்கி அவர் 3 பாவங்களில் 2 பாவங்களே இன்றைக்கி அவர் செஞ்சிருவார். அந்த இன்றைக்கி நம்ம 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதே மட்டும் இல்லை, சேபாவின் அரசி சாலமன் அரசரை சந்திக்கிறதையும் நம்ம ஏற்கனவே குறிப்பேட்டில் வாசிச்சோம் இல்லையா, 2 குறிப்பேட்டில். அதை இன்றைக்கி திரும்பவும் பார்ப்போம். சரி, இன்றைக்கி பிரசங்கி 8ஆம் அதிகாரம், அதாவது சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்? அரசருக்கு
மரியாதை கொடுத்து அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியதனுடைய முக்கியத்துவத்தையும், பொல்லார் நல்லவர்கள், நீதிமான்கள் பாவிகள், கடவுளை தேடுறவங்க கடவுளை தேடாதவங்க எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் ஒளி படாத இந்த சபை உரையாளர் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கான பதில்களையும் நம்ம இன்றைக்கி விளக்க உரையில் பார்ப்போம். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 8ஆம் அதிகாரத்தில் தாவீதரசர் ஆண்டவருக்கான ஒரு புகழ்ச்சி திருப்பாடலை அழகாக பாடுவார். இதிலிருந்து முக்கியமான 2 வசனங்களை புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுவார். ஆண்டவர் இயேசு நேரடியாக இதில் இருக்க ஒரு வசனத்தை அவர் கோட் பண்ணுவார். ஸோ அதனால் இன்றைக்கி திருப்பாடலை கவனிக்க முயற்சிப்போம். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதானும் பாருங்கள். இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 10. ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனத்தில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரவேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரவேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருள்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஓபீரிலிருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்து வாசனை மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன. அவ்வாசனை மரங்களால் அரசர்
ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் ஊன்றுகால்களையும் பாடகருக்கு இசைக்கருவிகளையும் யாழ்களையும் செய்தார். அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததும் இல்லை, இன்று வரை காணப்படவும் இல்லை. அரசர் சாலமோன் சேபாவின் அரசிக்கு ஏராளமான பரிசுகள் கொடுத்ததும் அன்றி அவர் விரும்பி கேட்டவற்றையெல்லாம் கொடுத்தார். அதன்பின் அவர் தம் பணியாளர்களோடு தம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார். சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ 27,000 கிலோ. அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு. அரசர் சாலமோன் பொன் தகட்டால் 200 கேடயங்கள் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ 7 கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 300 சிறு கேடயங்களையும் பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தாழ 2 கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது. அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார். அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும்பொன்னால் வேய்ந்தார். அவ்வரியணைக்கு 6 படிகள் இருந்தன. அரியணையின் பின்புற உச்சி காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது. இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன. அவற்றின் அருகே 2 சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன. 6 படிகளின் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக 12 சிங்க வடிவங்கள் இருந்தன. வேறெந்த அரசனுக்கும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை. சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை. அரசரின் வணிக கப்பல்கள் ஈராமின் கப்பல்களோடு சென்று கடல் வாணிபம் செய்தன. வணிக கப்பல்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை பொன் வெள்ளியையும் தந்தம் குரங்கு மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன. உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச் சிறந்து விளங்கினார். சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருள்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தனர். சாலமோன் 1400 தேர்களும் 12,000 குதிரை வீரர்களும் கொண்ட படை ஒன்றை திரட்டினார். அதனை தேர்ப்படை நகர்களிலும் எருசலேமில் அரசனுடனும் நிறுத்தி வைத்தார். அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளி கற்களை போலவும் கேதுரு மரங்கள் செப்பேலா சமவெளியின் காட்டத்தி போலவும் மிகுதியாயிருந்தன. சாலமோன் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார். அரசரின் வணிகர் அவற்றை கேவேயிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தனர். எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை 600 வெள்ளிக்காசு, ஒரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசு. இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள். சபை உரையாளர் அதிகாரம் 8. ஞானமுள்ளவருக்கு யார் நிகர்? உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும்? ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும், அதில் உள்ள கடுகடுப்பை நீக்கும். கடவுளின் பெயரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கி நட. அரசன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்பவன். எனவே அவன் முன்னிலையிலிருந்து பதற்றப்பட்டு போய்விடாதே. அவனை எதிர்த்து கிளர்ச்சி செய்யாதே. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை. எனவே ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவனை யார் கேட்க முடியும்?
அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது. அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு, செய்ய வேண்டிய முறையும் உண்டு. ஆனால் அவல நிலையிலுள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாரும் இல்லை. காற்றை அடக்க எவனாலும் இயலாது. அதுபோல தன் சாவு நாளை தள்ளி போடவும் எவனாலும் இயலாது. சாவெனும் போரினின்று நம்மால் விலக முடியாது. பணம் கொடுத்தும் தப்ப முடியாது. உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றி சிந்தனை செய்தபோது இவற்றையெல்லாம் கண்டேன். ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது. பொல்லார் மாண்ட பின் அடக்கம் செய்யப்படுகின்றனர். அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்திலிருந்து வீடு திரும்பி அந்த பொல்லார் தீச்செயல் புரிந்த ஊரிலேயே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள். எல்லாம் வீணான செயலே. மக்கள் தீமை செய்ய துணிவதேன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள். ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது. ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை. வேறொரு பொருத்தமற்ற காரியமும் உலகத்தில் காணப்படுகிறது. சில வேளைகளில் பொல்லாருக்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கிறது. நல்லாருக்குரிய பயன் எல்லாருக்கும் கிடைக்கிறது. இது பொருத்தமற்றது என்கிறேன். எனவே மனிதர் களிப்புடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். உணவும் குடிப்பதும் களிப்பதுமே அன்றி மனிதருக்கு உலகில் நலமானது வேறெதுவும் இல்லை. உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே. நான் ஞானத்தை அடையவும் உலகில் நடப்பதை அறியவும் முயன்றபோது இதை கண்டதில்லை. ஒருவர் அல்லும் பகலும் கண் விழித்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்து கொள்ள இயலாது. மனிதர் எத்துணை முயன்றாலும் அவரால் இதை கண்டுகொள்ள இயலாது. ஞானமுள்ளவர்கள் அது தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கும் அது தெரியாது. சபை உரையாளர் அதிகாரம் 9. இவை அனைத்தையும் ஆழ்ந்து எண்ணி பார்த்தேன். நல்லாரும் ஞானமுள்ளவர்களும் செய்வதெல்லாம் அவர்கள் அன்பு கொள்வதும் பகைப்பதும் கூட கடவுளின் கையிலேதான் இருக்கிறது. இனி வரப்போவது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் எல்லாம் நேரிடும். நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும், மாசற்றவர்களுக்கும் மாசுள்ளவர்களுக்கும், பலி செலுத்துகிறவர்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் விதித்துள்ளபடிதான் நேரிடும். பொல்லார்க்கு நேரிடும் விதிப்படியே நல்லார்க்கும் நேரிடும். நேர்ந்து கொள்ள தயங்குகிறவருக்கு நேரிடும் விதிப்படியே நேர்ந்து கொள்ளுகிறவருக்கும் நேரிடும். விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் நேரிடும். இதுவே உலகில் நடக்கிற அனைத்திலும் காணப்படுகிற தீமை. மேலும் மக்கள் உள்ளங்களில் தீமை நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்கள் மனத்தில் மூடத்தனம் இருக்கிறது. திடீரென்று அவர்கள் இறந்து போகிறார்கள். ஆயினும் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு. செத்துப்போன சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல். ஆம், உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர். ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார். அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது. அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எதுவும் இல்லை. இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்கப் போவதில்லை. ஆகவே நீ நன்றாய் சாப்பிடு, களிப்புடன் இரு. திராட்சை ரசம் அருந்தி மகிழ்ச்சியுடன் இரு.
தயங்காதே, இவை கடவுளுக்கு உடன்பாடு. எப்போதும் நல்லாடை உடுத்து, தலையில் நறுமண தைலம் தடவிக்கொள். இவ்வுலக வாழ்க்கை வீணெனினும் உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுதும் நீ உன் அன்பு மனைவியோடு என்புற்றிரு. ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே. நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதைச் செய். அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய். ஏனெனில் நீ நெருங்கிக் கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதும் இல்லை, சிந்தனை செய்வதும் இல்லை, அறிவு பெறுவதும் இல்லை, அங்கே ஞானமும் இல்லை. உலகில் வேறொன்றையும் கண்டேன். ஓட்டப்பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பதில்லை. வலிமை வாய்ந்தவரே போரில் வெற்றி அடைவார் என்பதில்லை. ஞானமுள்ளவருக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை. அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பார் என்பதில்லை. திறமையுடையவரே பதவியில் உயர்வார் என்பதில்லை. எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும். தமக்கு துன்ப வேளை எப்போது வரும் என்று ஒருவருக்கு தெரியாது. வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணியில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர் சிக்கிக் கொள்வார். எதிர்பாராத வகையில் அவருக்கு கேடு காலம் வரும். நான் கண்ட வேறொன்றும் உண்டு. இவ்வுலகில் ஞானம் எவ்வாறு மதிக்கப்படுகிறது என்பதை அது நன்கு எடுத்து காட்டுகிறது. சிறிய நகர் ஒன்று இருந்தது. அதிலிருந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வலிமை வாய்ந்த மன்னன் ஒருவன் அதன் மேல் படையெடுத்து வந்தான். அதை முற்றுகையிட்டு தாக்கினான். அந்நகரில் ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் ஓர் ஏழை. அவன் தன் ஞானத்தால் நகரை காப்பாற்றியிருக்கக்கூடும். ஆயினும் அவனை பற்றி எவரும் நினைக்கவில்லை. வலிமையை விட ஞானமே சிறந்தது என்பதே என் கருத்து. அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது. அவன் சொல்லை எவரும் கவனிக்கவில்லை. மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானமுள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று. போர்க்கருவிகளை விட ஞானமே சிறந்தது. ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும். திருப்பாடல் 8. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாக்கிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பொன்னும் பொருளும் மீதும், உடலின் இன்பங்கள் மீதும், எங்களுடைய திறமைகள் மீது, எங்களுடைய உடலின் அழகு மீது, உடல்களின் ஆற்றல் மீது எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்களுடைய மொத்த நம்பிக்கையும், எங்களுடைய மொத்த அன்பும், எங்கள் மொத்த இதயமும் உண்மை மட்டுமே நோக்கி இருக்கட்டும் அப்பா. அம்மா, நாங்கள் முழுமையாக உங்களுக்கு உரியவர்கள் அம்மா. உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆன்மாக்கள் நாங்கள். எங்களுடைய உடல், ஆன்மா, ஆவி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா. எங்களுக்கு பதிலாக ஒன்று மட்டும் தாங்க. உங்களுடைய இதயத்தை தாங்க. ஆண்டவரையும் உங்களை மட்டும் அன்பு செய்யணும். உங்களுடைய வியாகுள்ள மாசற்ற இதயத்தை எங்களுக்கு பரிமாற்றி அருளும் அம்மா.
உங்களுடைய ஆன்மாவை மட்டும் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரை மட்டுமே ஏற்றி போற்ற வேண்டும். உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தாங்கம்மா. நாங்கள் ஆண்டவரில் மட்டுமாக மகிழணும். உலகத்தின் செல்வம், பதவி, அதிகாரம், பெருமைகள், இன்பங்கள் இதிலும் நாங்கள் மகிழக்கூடாதும்மா. எங்களை விடுவித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த வீடியோ வாசிப்பினுடைய விளக்குவரைக்குள்ளே போகலாம். நேரடியாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த 4 கட்டளைகள் என்னென்னா அப்படின்னு சொல்லி. அதில் சாலமன் அரசர் இன்றைக்கி 2 மீறிட்டார். இந்த பல மனைவிகளை கொண்டது நாளைக்கு நம்ம வாசிப்போம் 11ஆம் அதிகாரத்தில். பட் இன்றைக்கி அவர் இந்த பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாரு பாருங்கள். அதை நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள் 10ஆம் அதிகாரத்தில் 1 அரசர்கள் 11லேருந்து 23 வசனங்கள் வாசனை தெரியும். ஒரு சர்வாதிகாரியை போல் சாலமன் நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிடமிருந்தும் பொன்னியும் பொருளையும் ஒரு மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தோடு அதை பறிக்கிறாராம். மக்கள் எருசலேமுக்கு ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கேட்க வர்றதுக்கு மட்டும் இல்லை, கூடவே பொன்னியும் பொருளையும் கொண்டு வர சொல்கிறாராம். அவர் எந்த அளவுக்கு பொன்னியும் பொருளையும் அவர் கொண்டு வர சொல்கிறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு அவருக்கு 666 தாளந்துகள் அவருடைய இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதை பற்றி. ஸோ இந்த எண் தான் திருவெளிப்பாடு 13ல் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது அந்த அந்த பாம்பு அந்த மிருகத்திற்கு இருந்தது. ஸோ என்ன இது, சாலமன் ஒரு சர்வாதிகாரி அந்த ஒரு மிருகத்திற்கு ஒரு முன்னடையாளம் போல் பொண்ணு பொருளும் சேர்த்து வைக்கும்போது இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது ஒரு முதல் பாவம், அவருடைய இதயம் கடவுளிலிருந்து திரும்புவதற்கு. நம்ம சிம்சோன் பார்த்தோம் இல்லையா, சிம்சோன் சும்மா ஒரு விழுவில் ஸ்டெப்பாக விழுந்தார். ஸோ சாலமன் அரசர் கடவுளிலிருந்து அவருடைய இதயம் திரும்புவதற்கான முதல் படியே தான். இது பாவம் மாதிரி தெரியல, ஆனால் அவர் கட்டளையை அவருக்கு மீறி கொண்டிருக்கிறார். 26வது வசனத்தில் பாருங்கள், அவர் தேர்களையும் குதிரைகளையும் எல்லாத்தையும் அவருக்கு என சேர்த்து வைத்துக் கொள்கிறார். தன் அரச கட்டில் அமர்ந்த பின் என்ன பண்ணியிருக்கணும், அவர் குருக்களிடமிருந்து சட்டத்தை வாங்கி அதை படித்து தாவீது அரசரை போகிற அதில் அவர் மனசை செலுத்தியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், தவனுக்கென குதிரையும் மிகுதியாக கோலாமலும் குதிரை அதுவும் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், எகிப்து எகிப்திலேருந்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ அங்கேருந்து தான் வாங்கக்கூடாது, ஏன்னா அங்கேருந்து அவங்களை விடுதலை பண்ண திரும்பி அந்த வழியை நீங்கள் போகக்கூடாதுன்றார். எகிப்துலேருந்து தான் இவர் இறக்குமதி பண்ணுறாரு. அப்படியே நேரடியாக எதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ எக்ஸாக்டாக அதை தான் பண்ணுறாரு. 29ஆம் வசனத்தில் பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக அந்த கட்டளையை அவர் மீறுகிறார். எகிப்திலேருந்து ஏன் வாங்கணும்? நாளைக்கு பார்ப்போம், அவர் பல மனைவிகளை கொண்டு அதனால டோட்டலாக திரும்பப்படுவார். ஸோ ஸ்டெப்பாக இதை இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதாம் எப்படி முதல்ல விழுந்தாரோ, அந்த ஏவாள் எப்படி ஏன் விழுந்தாங்க, முதல் விஷயம் அது உண்பதற்கு நல்ல கனியாக இருந்துச்சு. அப்போ என்னென்னா உடலின் இச்சை, அதான் பிறர் மனைவிகளை கொள்வது. சாலமோன் அதையும் பண்ணார். அடுத்து அந்த ஏவாள் என்ன தப்பு செஞ்சாங்க, பார்ப்பதுக்கு அழகாக இருந்துச்சு அந்த கனி. ஸோ என்ன பண்ணுறது, கண்ணுக்கு படுற அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார் சாலமன், பொருட்கள் மீதான ஆசை. அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தரை ஞானம் மிக்கவராக மாற்றுறதா இருந்துச்சு ஏவாளுக்கு. தொடக்கநூல் 3:6 இதெல்லாம் வாசிக்கிறோம். அந்த ப்ரைடு, அந்த பவரை எதிர்பார்த்தாங்க. சாலமன் அரசர் என்ன பண்ணுறாரு, நிறைய குதிரை தேர்கள் அவருக்கான படைகளை சேர்த்து வச்சுக்கிறாரு. ஸோ மனைவிகள், பொன் பொருள், அதுக்கப்புறம் இந்த வெப்பன்ஸ், இந்த படைகளை சேர்த்து வச்சார். எக்ஸாக்டாக ஏவாளும் அதே தான் பண்ணி விழுந்தாங்க. சாத்தான் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நம்ம அதில் இந்த மூலையும் மாட்டக்கூடாது. அதான் நம்மளுடைய, அதாவது ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு, அதை அனுபவிக்க தான் கொடுக்குறாரு. ஆனால் அதை அனுபவிக்கிறோன்ற பேரில் ஆண்டவரே மறந்துடுறோமே, அதனால தான் அதை விட்டு விலகி இருக்க சொல்கிறாங்க புனிதர்கள். ஏன் அப்போ ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தாருன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியும்னா ஃபைன். ஆனால் நம்ம யாருமே அப்படி இருக்கிறது இல்லையே, அதுதான பிரச்சனை. நம்ம இருக்கிறோன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் மனசு அவர் மேலே இல்லை. தாவீது அரசர் மாதிரி அரியணையில் அமர்ந்துக்கிட்டு ஆண்டவரை யோசிக்க முடியுமா? நம்ம முடியும்னா ஃபைன். அப்படி முடிகிறவங்கள தான் ஆண்டவர் அரியணைக்கும் கூட்டிகிட்டு போகிறார்.
அதான் புனித லோயலா என்ன செய்ய சொல்லுவார், எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை நெருங்க வைக்குமோ அந்த பொருட்கள், அந்த நபர்கள், அந்த படைப்பு எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கே தடையாக இருக்குது, அவர்கிட்ட இருந்து நம்மளை திசை திருப்புது, கவனத்தை சிதற வைக்குதுன்னா அந்த பொருளையோ அந்த நபரையோ அந்த வேலையையோ அந்த இடத்தையோ நம்ம தவிர்க்கணும் அப்படின்றார். சிம்பிள். அதுதான் அவருடைய ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக அவர் கொடுக்குறாரு. சரி, இன்னைக்கு சபை உரையாளர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது, அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாரும் இல்லை, காற்றை அடக்க எவனாலும் இயலாது. அன்பந்தர்களே, யாருமே சொல்ல முடியாதான்னு ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில். இந்த 12 பேர் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தது நான் தானே, ஆனால் உங்களில் ஒருத்தன் என்னை மறுதளிக்க போகிறான். இது இப்போவே சொல்கிறேன், அதை திரும்பவும் அவர் சொல்கிறாரு. அதை ராவணவின் போதும் சொல்லுகிறார், இறுதி ராவணவின் போதும். நான் அதை முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நடக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீங்க நானே அவர் என்று. அப்படின்னா நான் கடவுளுக்கு தான் தெரியும் நடக்க போகிறது சொல்கிறது. ஸோ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் நடக்க போகிறதையும் உணர்த்துகிறார். புனித பவுல் கூறுவதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த வசனத்துக்கான அந்த அந்த ஆதாரங்கள்லாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், காற்றை எவனால் அடக்க முடியும், அதுக்கும் பதில் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த படகுல தூங்கி கொண்டிருக்கும்போது அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஐயோ அந்த புயல் அடிக்குது, நாங்கள் சாக போகிறோன்னு போய் ஆண்டவர் இயேசு எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு காற்றை கடிந்து கொள்கிறார், அது அமைதியாகிறது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, யார் இவர், காற்று கூட இவருக்கு கீழ்ப்படியுமா? உடனடியாக அவங்க விழுந்து ஆண்டவரை வழிபடுகிறார்கள். Who is it that even storms obey him? புயலும் காற்றும் கூட அவருக்கு கீழ்ப்படியுமா? கடவுளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். அதே போல் அவர் சொல்கிறார் பாருங்க 8ஆம் வசனத்தில், தன் சாவு நாளைக்கு தள்ளி போடவும் எவனாலும் இயலாது, சாவெனும் போரின் நின்று நம்மால் விலகவும் முடியாது, பணம் கொடுத்தும் தப்ப முடியாது. கரெக்டு தான், பணம் கொடுத்தாலும் நம்மளால் சாவிலேருந்து தப்ப முடியாது. ஆனால் அது முடிவு கிடையாது. இன்றைக்கி சபை உரையாளர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவர் எப்படி பேசுகிறாருன்னா அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி விரக்தியில் பேசுகிறார். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னை விசுவசிக்கிறவன் இறப்பினும் வாழ்வான். அவர் அதனால தான் பாருங்கள், லாசர் உயிர் தெள வச்சார், அந்த விதவையின் மகனை உயிர் தெள வச்சார், அந்த சின்ன பெண் அவங்கள உயிர் தெள வச்சார். ஆண்டவரால் உயிர் தெள வைக்க முடியும். ஆண்டவர் அதுக்கப்புறம் தேவ மாதாவை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார் உயிரோடு. ஆண்டவரை நம்பினா நம்ம இறப்பினும் வாழ்வோம் அவரோடு விண்ணகத்தில். அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்பின் போது நம்ம உடலோடு சேர்ந்து ஆண்டவரோட வாழ்வோம். இல்லைன்னா சபை உரையாளர் சொல்கிற மாதிரி தான், இறப்பு தான். ஸோ அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் பாருங்கள். ஆண்டவர் இயேசுலாம் திரும்பி நாசரேத்து இயேசு, அந்த கார்பெண்டர், அந்த தச்சரின் மகன், அவர்கிட்ட தான் போய் நிற்குது பதில். 9ஆம் அதிகாரம் பாருங்கள், ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகின்றது. கரெக்டு தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 25லேருந்து 29, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்கள் தொண்டனாய் இருக்கட்டும். உங்களுக்கு முதன்வராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்களில் பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொன்று ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே, பலருடைய மீட்புக்காக ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கே வந்தார். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அடக்கி ஆள்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள்கிட்ட. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பாந்தவர்களே. புதிய ஏற்பாடு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு வரலன்னா நம்ம யாருக்குமே எப்படி வாழணுன்னே தெரியல பாருங்களேன். அவ்வளோ ஞானம் மிக்க சாலமன் அரசருக்கே தெரியல என்ன பண்ணுறதுன்னு வாழ்க்கையை பார்த்துட்டு. ஆனால் அந்த ஞானமே இறங்கி வந்தது ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த ஒளியை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நம்ம பாருங்கள், சாலமன் அரசரை விட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால, புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்ததுனால. 14ஆம் வசனத்தில் பாருங்கள், சில வேளைகளில் பொல்லாருக்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கின்றது, நல்லாருக்குரிய பயன் பொல்லாருக்கு கிடைக்கின்றது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நல்லவங்களுக்கு போக வேண்டியதெல்லாம் கெட்டவங்களுக்கும் போகுது, கெட்டவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை நல்லவங்களுக்கு கிடைக்குதே.
அப்படின்றாரு. ஸோ அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கெட்டவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள், துன்பங்கள் நல்லவங்களுக்கு கிடைக்குது. சபை உரையாளர்களுக்கு புரியல, புனித பவுலுக்கு தெரியுது, புனித பேதுருவுக்கு தெரியுது, அப்போஸ்தலர்கள் புனிதர்களுக்கு தெரிஞ்சு. இப்போ நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இட் இஸ் ரிடம்டிவ் சஃபரிங். திருச்சபை நம்ம கற்றுத்தருது. ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளோடு நம்ம இணைக்கிறோம். நமக்கு ஒரு தலைவலி வந்தாலும் சரி, நமக்கு முட்டி வலி வந்தாலும் சரி, நமக்கு ஒரு வயிற்று வலி வந்தாலும் சரி, நம்ம கால் வலி, நம்மளால் நடக்க முடியல, உடம்பு டயர்டாக இருக்குது, எல்லாத்தையும் நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரமாக இப்பொழுது ஆண்டவருடைய பாடுகளோடு இணைஞ்சு ஒப்பு கொடுக்கலாம் தந்தைக்கு. நம்ம பாவத்துக்கு அது பரிகாரமாக அமையும். ஆனால் அப்போ சாலமனுக்கு அதெல்லாம் தெரியல பாருங்கள். புனித பவுல் அதனால தான் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளில் இன்னும் இடப்பட்டிருக்கிறத நான் முழுமை நிறைவே செய்கிறேன், என்னுடைய பாடுகள் அதோட இணைச்சு. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இணைக்க அழைக்கப்படுகிறோம். உங்கள் பொருட்டு நான் துன்புறுவதில் மகிழ்ச்சி பெறுகிறேன் அப்படின்னு புனித பவுல் சொல்கிறார். புனித பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் நமக்காக பாடுகளை பட்டு முன்மாதிரி விட்டு சென்றிருக்கிறார், அவரோட அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும்னு புனித பேதுரு கூறுகிறார். ஸோ இது அந்த சஃபரிங்கான அர்த்தம். ஸோ புனிதர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களா தேடி வாங்கி சஃபர் ஆகுறாங்க. புனித ஜெம்மா கில்கானி சொல்கிறாங்க, அவங்க ஒரு நாள் ப்ரேயரில் முட்டிப்பட்டாங்களாம். திடீர்னு அவங்க சிலுவை அடியில் இருந்தாங்களாம். அப்படின்னா அவங்களோட மென்டல் ப்ரேயர், அந்த ஆழ்நிலை தியானத்தில் அவங்க பார்க்குறாங்க, மனசில் அவங்க சிலுவை அடியில் இருக்கிற மாதிரி இருக்கான். ஆண்டவர் முள்முடி எடுத்துகிட்டு அவங்களுடைய தலையில் வச்சுட்டு போயிட்டாங்களாம். ஜெம்மா கில்கானி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஆண்டவரே, நீங்கள் உண்மையிலே அன்பு செய்யலையோ, முள்முடியை வச்சுட்டு மட்டும் போயிருக்கிறீங்க. நம்ம என்ன யோசிப்போம், முள்முடி வச்சது ஆண்டவர் அன்பு செய்யலன்னு நினச்சிட்டு இருக்கோம். புனித ஜெம்மா கில்கானி சொல்கிறாங்க, அதை ஏன் அழுத்தாமல் போயிட்டீங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஆண்டவர் தலையில் முள்முடி வச்சு அதை கோலினால் அடித்தார்கள், அந்த முள் அவருக்குள்ளே இறங்குனுச்சு. புனித ஜெம்மா கில்கானி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஆண்டவரை வச்சுட்டு மட்டும் போயிட்டீங்க, அதை என்னை மேலே அழுத்துங்க, அது எனக்கு இன்னும் வலிக்கட்டும், உங்களுடைய பாடுகளோடு நான் இணையணும். அதான் புனித பவுல் பிலிப்பியரில் அழகாக கேட்குறாரு 3வது அதிகாரத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அவருடைய பாடுகளின் பங்கேற்பதுன்னா என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ த பவர் ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன், த ஷேரிங் ஆஃப் ஹிஸ் சஃபரிங் அப்படின்றாரு. பை பிகமிங் லைக் ஹிம் இன் ஹிஸ் டெத், அவரை போல் அவருடைய இறப்பில் ஒருவனாக நான் மாற விரும்புகிறேன் அப்படின்றாரு. அவருடைய பாடுகளில் பங்கேற்காமல் அவருடைய மாட்சியில் பங்கெடுக்க முடியாது. மாதா பாடுகளில் பங்கெடுத்தாங்க, சிலுவை அடியில் நின்று அவங்களுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி குத்துனுச்சு. அங்கே ஆண்டவருடைய இதயத்தை குத்தப்படும் போது மாதா இப்போ மாட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவாக நமக்கு புரியுது, இது ஒரு பதில். ஸோ துயரங்கள் துன்பங்களை ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம ஒப்பு கொடுக்கறது. புனிதர்கள் மற்றவங்களுடைய ஆன்மாக்களுடைய விடுதலைக்காக ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம முதல்ல நம்மளுடைய ஆன்மாவை பரிகாரம் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தினர்கள் மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மாதாக்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை உத்திரிய சில ஆன்மாக்களுக்கோ இல்லை பாவிகளோட மனமாற்றத்துக்கோ ஒப்பு கொடுக்குறதுலாம் அதெல்லாம் செகண்டரி ஸ்டேஜ். முதல்ல நம்ம பாவத்துக்கு முதல்ல மனமாற்றுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது முதல் கேள்வி, ஏன் பொல்லாருக்கு வர வேண்டிய துன்பங்கள் நல்லவங்களுக்கு வருது? அது அவங்கள விடுவிப்பதற்கு, அவங்கள லிபரேட் பண்ணது, அவங்கள இன்னும் தூய்மைப்படுத்துறதுக்கு. அதுதான் பதில். 2வது பதில், நல்லவர்களுடைய பயணியம் பொல்லாருக்கு போகுது. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கார், அவர் தாராள உள்ளமுடையவராக இருக்கார், அவர் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் மழையை பொழிய செய்கிறார், கதிரவனை எழும்ப வைக்கிறார். அப்படின்னா ஹி இஸ் ஸோ கிரேஷியஸ், அவர் ரொம்ப இரக்கமுள்ளவராக இருக்கார். அதனால தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க கெட்டவங்க கூட. நல்லவங்களுக்கு வேண்டிய பயணம் ஏன் கெட்டவங்களுக்கு கிடைக்குது? ஆண்டவருடைய உள்ளம் அப்படி இரக்கமுள்ள உள்ளம். பாருங்கள், புதிய ஏற்பாடு எவ்வளோ பதில் தந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் அதிகாரம், சபையுரையாளர் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், விதித்துள்ளபடி தான் எல்லாருக்கும் எல்லாம் நேரிடும். அன்பார்ந்தவர்களே, தெரியுதா? இதை நம்ம நிறைய பேர் கூட ஒரு சில பேர் சொல்லியிருப்போம், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். தவறு. இது கிறிஸ்தவ போதனை கிடையாது. விதின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க, நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மாசற்றவர்களுக்கும் மாசு உள்ளவர்களுக்கும் பலி செலுத்துகின்றவர்கள், அதாவது கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் கடவுளே நம்பாதவங்களுக்கும் விதித்துள்ளபடி தான் நேரிடும். பொல்லாருக்கு நேரிடும் விதிப்படியே நல்லவர்களுக்கும் நேரிடும். நேர்ந்து கொள்ளனா வவுசு வைக்கிறவங்க, நேர்ச்சி செய்கிறவங்க, நேர்ச்சி செய்யாதவங்க எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்றார். தப்பு. வெறும் சூரியனுக்கு அடியில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்க சபையுரையாளர் சாலமன் அரசர் இப்படி தான் பேசுகிறார்.
அவர் பார்க்குறாரு. அவர் வந்து அவருக்கு எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கிட்டு உயிர்த்தெழுதலையும் நிலைவாழ்வும் ஆண்டவர் இயேசுவும் தெரியாமல் இருக்கிறதுனால எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களுக்கு வருகிறார். காலம் வருகிறது, அப்பொழுது மானிட மகனுடைய அந்த குரலை கேட்கிறவர்கள் தங்களுடைய கல்லறைகளிலிருந்து வெளியே வருவாங்க. என்னமோ சொன்னார், பொல்லாருக்கும் நல்லவர்களுக்கும் கோயிலுக்கு போனவங்களுக்கும் கோயிலுக்கு போகாதவங்களுக்கும் நேர்ச்சி செஞ்சவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் மாசு இருக்கிறவங்களும் மாசு இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே விதிதான் சொல்லி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் வருகிறது, மானிட மகனுடைய குரலை கேட்கிறவர்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வருவாங்க. நன்மை செய்கிறவர்கள் நிலை வாழ்வுக்கும், தீமை செய்கிறவர்கள் கண்டன தீர்ப்புக்கும் அவர்கள் உயிர் தெழுவார்கள். பொல்லாருக்கும் நல்லவர்களுக்கும் வித்தியாசம் கிடைச்சிருச்சு பாருங்கள். சபையறையாளர் கேட்குற அந்த வித்தியாசம் இங்கே கிடைக்கிது. ஆண்டவர் சொல்கிறார் இது நடக்கும் அப்படின்னு. ரோமையர்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த செயலுக்கு ஏற்றவாறு அவர் சன்மானம் கொடுப்பார். அதனால் விதின்றது ஒன்று கிடையாது. அதனால் நம்ம தெளிவாக இருந்துக்கணும் அன்பானவர்களே. இந்த கர்மா, இந்த விதின்னு சொல்லுவாங்க நம்மளோட இந்து சகோதரர்கள். அப்படின்னா ஏற்கனவே கடவுள் முடிவு பண்ணி வச்சிட்டாரு. நமக்கு ஒரு பொம்மலாட்டு அந்த கைப்பாகை போல தான். நம்ம என்ன பண்ணாலும் நமக்குன்னு என்ன கடவுள் நினச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். இல்லை, தப்பு. கிறிஸ்தவ புரிதல் என்ன அப்படின்னா, கடவுள் நமக்கான ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு மிஷன் உண்டு. ஆனால் நமக்குன்னு ஃப்ரீவில் உண்டு, நமக்குன்னு ஒரு விருப்ப சுதந்திரம் உண்டு. நம்ம அதை எப்படி வேணால் மாற்றலாம். அதை நம்ம கடவுளுடைய திருவிழப்படி போகணும்னு நம்ம கோஆப்ரேட் பண்ணி விருப்பப்பட்டு ஒத்துழைத்தால் அதன்படி போகலாம். இல்லை நம்ம இப்படி விரும்பினா அப்படியும் போகலாம். அதை நம்ம எப்படி போகிறோமோ, நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால் விதைக்கிறதுனுடைய என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை செய்வோம், அது கரெக்டு. பட் ஆனால் அந்த கர்மா சொல்கிறாங்க தெரியுமா, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை மாற்றவே முடியாத மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, ஒருவேளை நான் வந்து பாவத்தில் விழுந்துட்டேன், நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், அதுக்கான தண்டனையை நான் பெறப்போகிறேன். ஆனால் தண்டனைனா ஒருவேளை நான் வந்து நரகத்துக்கு தான் போகணுன்னா அவ்வளோதான், அதான் சொல்லுது கர்மா, நீ நரகம்தான் அப்படின்னு சொல்லுது. இல்லை, ஆண்டவர்கிட்ட நான் உண்மையிலே மனசால் மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சுட்டேன், இப்போ நான் அதை மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். பட் ஆனால் நரகத்துக்கு தான் போவோன்னு இல்லை. ஸோ ஆண்டவர் மன்னித்து அதை நம்மளை மாற்ற முடியும். ஸோ கர்மாவும் இங்கே வேலை செய்யாது. ஒரு அளவுக்கு அது கரெக்டு, ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு. ஆனால் அதுக்கு மேலே அது தவறு. ஏன்னா அதனால தான் நம்ம பாருங்கள், விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம், பாவ மன்னிப்பை நம்புகிறோம். கர்மாவை நம்புகிறவர்கள் பாவ மன்னிப்பை நம்ப மாட்டாங்க. நீ செஞ்சுட்டல அவ்வளோதான், போய் அனுபவிப்போ. ஆனால் பாவ மன்னிப்பை நம்புகிறவர்கள் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் சொல்லுவோம். ஆண்டவர் மன்னிக்கிறார். அதனால் என்ன, அதை உணர்ந்து நம்மளுக்கு அடுத்திருக்கவங்களையும் மன்னிக்கணும். இந்த புரிதல் இல்லைன்னா நம்ம அடுத்திருக்கவங்களையும் அதே போல் நீ தப்பு செஞ்சல போ, இறக்கமே காட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம இறக்கமே பெறலை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இறக்கத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், பாவம் மன்னிப்பை நம்புகிறோம். அதே போல் இந்த விதியும் கிடையாது. ஆண்டவர் விதி வச்சுருக்காரு, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. ஆனால் நம்ம அதுக்கு ஒத்துழைக்கணும். மாதா வந்து இதோ அடிமை சொற்படி எனக்கு நடக்கட்டும் சொன்னதுனால தான் உருவானார். மாதா சொல்லலைன்னா ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஸோ அதுவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி சபை உரையாளரில் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்கள். ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார், அவர்களுக்கு இனிமேல் பயன் ஏதும் கிடையாது, அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். ஆனால் அப்படி கிடையாதே. அழகாக திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன், இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தாங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். பார்த்திங்களா அன்பர்களே, செத்த எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க சபை உரையாளர். அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள், அவர்கள் இறந்ததுக்கப்புறம் எதையும் அறிய மாட்டார்கள். இல்லை, செத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்ச செயல்கள் நம்ம பின்தொடரும். எவ்வளோ பைபிள் தெளிவாக சொல்லுது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தண்டனை தீர்ப்பினுடைய அரியணைக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
நம்ம என்னென்ன செய்திருக்கிறோமோ, நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கு ஏற்ற பலனை நாம் பெறுவோம். ஆனால் அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 10ஆம் வசனம் பாருங்கள். நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய், அதை உனக்கு ஆற்றல் இருக்கும்போதே செய். ஏனெனில் நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதில்லை, சிந்தனை செய்வதும் இல்லை, அறிவு பெறுவதும் இல்லை, அங்கே ஞானமும் இல்லை. இல்லை, தவறு நம்ம சொல்லணும். புதிய ஏற்பாடை படித்து நம்ம சொல்லணும். திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது, எல்லாரும் அரியணை முன்பாக நின்று ஆண்டவரை இரவும் பகலும் அவருடைய கோவிலில் அவரை தொழுது கொண்டு வழிபட்டு கொண்டிருந்தனர், அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர். இறந்ததுக்கப்புறம் எதுவும் செயல் புரிவதில்லை, சிந்தனை இல்லைன்றாங்க. கான்ஷியஸாக ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், முகமுகமாக சந்திச்சு. ஸோ அதனால் செத்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா இல்லை, செத்ததுக்கப்புறம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவரை தான் பார்க்க போகிறோம். செத்ததுக்கப்புறம் அந்த வேலை தான் செய்ய போகிறோம். அந்த வேலைக்கான ட்ரைனிங் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு ஜெபமாலையிலும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோமோ அதை இப்போவே பண்ணிகிட்ருக்கோம் இந்த உலகத்தில். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்களேன். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனம். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. இந்த பெயரை தான் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்துருக்கார், எப்பெயருக்கும் மேலான பெயர். 2ஆம் வசனம் பாருங்கள். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர், எதிரியையும் பழி வாங்குகிறவரையும் அடக்கினீர். ஆண்டவர் நேரடியாக இதை மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை சொல்லுகிறார். ஆண்டவர் நிறைய பேரை குணமாக்குறாரு. உடனே அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்களாம் தாவீதின் மகனுக்கு ஓசானான்னு சொல்லி கத்துறாங்க. அதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஆர்ப்பரிப்போடு கத்துறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள்லாம் உடனே என்ன சொல்கிறாங்க, இவர்கள் சொல்வது கேட்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவர் இயேசுவை பார்த்து. அதுக்கு இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் நீங்கள் படித்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இங்கே தாவீது சொல்கிறாரு பாருங்க, மழலைகளுடைய அந்த பாலகரினுடைய மழலையிலும் குழந்தைகளுடைய மொழியிலும் புகழ்கிறத, குழந்தைகள் புகழ்கிறத தாவீது அரசர் அவருடைய ஜெபத்தில் சொல்கிறாரு. அதை ஆண்டவர் இயேசு எடுத்து கோட் பண்ணுறாரு. நீங்கள் மறைநூலில் படிக்கிறீங்களா, பாலகர்கள் எல்லாம் ஆண்டவரை புகழ்வாங்க, சின்ன பிள்ளைங்களாம் ஆண்டவரை வந்து ஆர்ப்பரித்து புகழ்வாங்கன்னு, அது இங்கே நிறைவேறுது அப்படின்றார். எப்படி படிக்கிறாங்க பாருங்களேன். நம்ம பழைய ஏற்பாடை நம்ம ஏதோ சாதனமாக படிச்சுட்டு போகிறோம். ஆண்டவர் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 3-4 வசனங்கள் பாருங்கள் திருப்பாடலில். உமது கை வேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் மின்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவைகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? அன்பார்ந்தவர்களே, சாலமன் அரசருடைய ஞானத்திற்கும் தாவீது அரசருடைய ஞானத்திற்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? கடவுள் இல்லாத ஞானம் கூட நல்லதில்லை போல, அப்படி தான் தெரிய வருது. கடவுளை நேசிக்காமல், கடவுளை அன்பு செய்யாமல் எதுவுமே இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய பாதகமத்தில் தான் அது கொண்டு போய் முடியும் போல். தாவீது அரசருக்கு பாருங்கள், கடவுளை போல் சாலமனை போல் ஞானமெல்லாம் பெருசாக இல்லை, ஆனால் அவர் கடவுளை அன்பு செஞ்சார். ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து எவ்வளோ அழகாக வேலை செஞ்சு அவர் தூண்டுறார் பாருங்கள். இந்த வானத்தில் இருக்கிற விண்மீன் ஒரு குழந்தையை போல் எவ்வளோ அழகாக, இது அல்லவா ஞானம்? அதனால நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினதற்கு நன்றின்னு ஆண்டவர் வந்து ஜெபிக்கிறார். தாவீது குழந்தையை போல் இருந்தார். அதனால தான் பாருங்கள், விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாதுன்றார் ஆண்டவர் இயேசு. நீ பெரிய ஞானிகளாக சாலமனை போல் இருந்தாலும் உள்ளே நுழைய முடியல பாருங்கள். எவ்வளோ குழம்பி சுற்றி வந்துட்டு இருக்காரு. தாவீது அரசர் இதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படல, ஒரு குழந்தைய போல் இருக்கிறாரு. விண்மீன்கள், வானத்தில் இருக்க நிலை, அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஆண்டவர் இந்த உலகத்தின் படைப்பு, இதில் மனுஷங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏமாத்திரோம். அவ்வளவுதான், இது போதும் மனுஷனை தாழ்ச்சியோடு வச்சுருக்கிறதுக்கு, ஆண்டவர் அன்பு செய்கிறதுக்கு இது போதும். இப்படி இதில் லோயலாக என்ன செய்கிறார், அவருடைய ஆன்மீக பயிற்சிகளை இதை தான் அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த வானத்து விண்மீன்கள் இதெல்லாம் பார்த்து கடவுளை அன்பு செய்யுங்க அப்படின்றார்.
கடவுள் அன்பு செய்கிறதுக்கான ஒரு சில படிகள் கொடுக்குறாரு. அதில் ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி இது தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான விஷயங்களை வந்து யோசிக்க சொல்கிறார், அதை தியானிக்க சொல்கிறார். தியானிச்சுட்டு அதில் நம்மளை வந்து ஆண்டவர் அன்பு செஞ்சுருக்காரு, நம்மளை பர்சனலாக நினைச்சு பார்க்குறாரு. அதை நினச்சி பாருங்கள், நீங்கள் கடவுளை அதிகமாக அன்பு செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். அப்படின்னா மனுஷங்களை கடவுளுக்கு சற்றே குறைஞ்சி படைச்சிருக்கிறேனா. ஆக்சுவலாக அந்த இடத்துல கடவுளாகிய உமக்குன்ற அந்த இடத்துல ஆக்சுவலாக வானதூதர்களுக்கு சற்றே சிறியவராய் ஆக்கியுள்ளீர் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் எபிரேயத்தில் போனால் இருக்குமா. அதனால தான் எபிரேயர் புதிய ஏற்பாடில் ஹீப்ரூஸ் எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள் வாசிச்சோன்னா இந்த நேரடியாக ஆயினும் அவர்களை உமக்கு சற்றே கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர், அதாவது வானதூதர்களுக்கு சற்றே சிறியவளாக ஆக்கியுள்ளீர் அப்படின்றத கோட் பண்ணுது நேரடியாக. எதுக்கு அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக புரியும் பாருங்கள். வரவிருக்கும் உலகை பற்றி பேசுகின்றோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5-9 வாசிக்கிறேன். வரவிருக்கும் உலகை பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்று மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே. அவருக்கு பாருங்கள், வரப்போகிற அந்த உலகம் வந்து வானதூதர்கள் கீழே இல்லையா, யாரோ ஒரு மனுஷனுக்கு கீழே இருக்குதான், மனிதர்கள் கீழே இருக்கலாம். யார் அது பாருங்கள். அதுக்கு சான்று வந்து இந்த திருப்பாடலை காட்டுறாங்க எபிரேயனுடைய ஆசிரியர். அவர் எதை காட்டி சொல்கிறார் பாருங்கள், இதுவே அப்படின்னு சொல்கிறாரு. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனிதரை பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். பாருங்கள், இங்கே வானதூதர்ன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு மணிமுடியாக சூட்டியுள்ளீர். அவர் தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்க, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. அப்போ அந்த மனிதரை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா. மனிதர்களை வந்து நீங்கள் சற்று தாழ்ந்தவராக நீர் உருவாக்கினீர், அவங்களுடைய காலடிக்கு எல்லாத்தையும் நீங்கள் அடிப்பணி செய்தீர் அப்படின்னு சொல்லி. அந்த மனிதர் யாருன்னா ஆண்டவர் இயேசுவை பற்றியா. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூடப்பட்டதை காண்கிறோம். அப்போ அந்த மணிமுடியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இங்கே தாவீது அரசர் பாடுறது, ஆண்டவர் இயேசு தனியே தாழ்த்தி கொண்டு வானதூதர்களை விட கீழே இறங்கி மனிதர்களாக அடிமை உருவம் எடுத்து, புனித பவுல் பிலிப்பியர் 2 கூறுவது போல மனித உருவம் எடுத்து தன்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு அவர் இறந்ததுனால மாட்சியும் மாண்பையும் அவருக்கு மணிமுடியாக கொடுக்குறாங்களாம். ஸோ இது வந்து ஆண்டவர் இயேசுக்கான ஒரு இறைவாக்க பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள், கடவுள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தார் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் புனித பவுல் இதை வந்து திரும்பவும் அதை வந்து கோட் பண்ணுறார் இந்த திருப்பாடலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு வசனமாக இப்போ ஆண்டவர் இயேசுவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இதை அங்கங்கே அப்போஸ்தலர்கள் புனிதர்கள் வந்து அதை மேற்கோள் காட்டுறதுனால நமக்கு தெரியுது. இல்லைன்னா நம்ம பாருங்கள், எல்லா வசனத்தையும் எடுத்து ஆண்டவர் இயேசுக்கு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் போல். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கார். அவர் கடவுள் தன்மைக்கு நிகராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அதை பற்றி கொள்ளாமல் அதை விட்டு தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிஞ்சு சிலுவை சாவை இருக்கும் அளவு கீழ்ப்படிந்தார். அதனாலே எல்லா பேருக்கும் மேலான பெயரை அவர் கொடுத்தார். அதுதான் தாவீது இன்றைக்கி திருப்பாடலில் ஸ்டார்டிங்கில் அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவரே எங்கள் தலைவரே உன் பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாக விளங்குகின்றது. தொடர்ந்து பயணிப்போம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் இயேசுவை பற்றியும் மூவர் இறைவனையும் தேவமாதாவையும் புனிதர்களையும் திருச்சபையும் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வோம். அதன் வழியாக நமக்கு இதில் என்ன பங்கு, இந்த முழு திட்டத்தில் நம்மளும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் ஒரு திட்டம் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கார் ஒரு பணி. அது என்னன்றதை தொடர்ந்து கண்டுபிடிக்க முயற்சிப்போம். இந்த வருஷம் முடியும் போது நம்ம அதை முழுசாக புரிந்து கொண்டு அந்த திட்டத்தில் நம்மளும் இணைவோம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பார்ந்தவர்களே. நாளையோடு நம்ம வந்து இந்த ஒன்றரசர்கள் ஒரு பாஸுக்கு வரும், ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். சபையுரையாளர் நாளையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து மார்க் நற்செய்தி துவங்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்தின் வீடியோவில் சந்திக்கலாம். ஆமீன்.